வணக்கம். 112/528 எளிய வடிவில் உள்ள பகுதியின் இலக்கங்களின் கூடுதல் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ரொம்ப குழம்பு வேணா, ரொம்ப ஈஸியான சம் தான். இப்ப நமக்கு வந்து எளிய வடிவம் அப்படின்னா வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு அர்த்தம். இப்ப நமக்கு 112 கொடுத்திருக்காங்க பை 528 கொடுத்திருக்காங்க. எளிய வடிவம்னா நமக்கு இந்த ரெண்டு நம்பர்கள் காமன் டேபிள் இருந்தா ரெண்டையும் கட் பண்ணணும், அவ்வளவுதான். இப்ப நம்ம முதல்ல வந்து 2 கட் பண்ணலாம் பாருங்க. 11ல மொத்தம் 5 முறை இருக்கு, மிச்சம் 1. 12 நமக்கு 6 முறை 2 வரும். அடுத்து இங்க வந்து 5 இருக்கா, 5 நமக்கு வந்து 2 முறை வரும், 4னா மிச்சம் 1 வந்து இங்க வந்துடும். 12 நமக்கு 2 6 முறை வரும். அடுத்து 8 நமக்கு 4 முறை வரும். இப்ப நம்ம திரும்பி பாத்தீங்கன்னா வந்து இந்த 56/264 2ஆல கட் பண்ணலாம். 5 நமக்கு 2 முறை வரும், மிச்சம் 1. 14 நமக்கு 8 முறை வரும். அடுத்து இதை கட் பண்ணலாம். 2ல 1 முறை, 6ல 3 முறை, 4ல 2 முறை. அப்ப நமக்கு என்ன வருதுன்னா 28/132 வருது. இப்ப நம்ம திரும்பி இதை நம்ம 2ஆல கட் பண்ண முடியும். 2 நமக்கு 2 2 4 2 8. அப்ப நம்ம 14 வருது. 13னா நமக்கு 6 முறை வரும், 12 மிச்சம் 1, 12னா 6. இப்ப நம்ம திரும்பி கட் பண்ண 2ஆல 7 2 14, இங்க 3 இங்க 3. அப்ப நமக்கு ஆன்சர் 7/33 வருது. இப்ப நமக்கு இதான் வந்து இதோட எளிய வடிவம். அடுத்து பாருங்க, பகுதியின் இலக்கங்களின் கூடுதல் மதிப்பு. பகுதினா டினாமினேட்டர், இந்த கீழே உள்ளதுதான். நமக்கு 33 இருக்கு, அதோட இலக்கங்கள் டிஜிட், அதோட கூடுதலாம். இப்ப நம்ம இந்த 3யும் கூட்டணும்னா நமக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். 3 3 நமக்கு என்ன வரும், 6 தானே வரும். அப்ப நமக்கு இதோட பகுதியோட இலக்கங்களின் கூடுதல் வந்து 6. அப்ப நமக்கு ஆன்சர் பி. முதல்ல என்ன பண்ணணும், எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணோம். கட் பண்ணிட்டு பகுதியில உள்ள நம்பரோட இலக்கங்களை கூட்டிட்டோம், அவ்வளவுதான். இதே மாதிரி இந்த 48/84 திட்ட மதிப்பு, அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், அது என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.